இயேசுவின் நாமத்தினால இந்த Facebook லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனையும் சகோதரியும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இயேசு உங்களோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, நீங்க படுகிற துயரத்திற்கு எல்லாவற்றுக்கும் நேராய் வரப்போகிறது. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் இது 8வது நாள் தொடர்ச்சியா, இது 8வது நாள் நம்ம தொடர்ச்சியா அந்த மாலை வேளையில சந்தித்து வருகிறோம். என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பை வைத்து உங்களிடத்துல இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னிடத்திலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த மலை பிரசங்கத்தை குறித்து நான் பேச 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 அதுக்குண்டான ஆயத்தங்களை நான் செய்ய செய்ய என்னை அவர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வாங்க, இந்த நாளிலும் இயேசு நம்மோடு என்ன பேச இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து சுருக்கமாக தியானித்து நாம் செபிக்க போகிறோம். வழக்கம் போல நாம் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து ஆரம்பிப்போம். மத்தேயு 4:17. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினது என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசத்துல யோவான் ஸ்தானகனிடத்துல அவர் ஞானஸ்தானம் பெற்றவராய், அதுக்கப்புறமா வனாந்தரத்துக்கு கடந்து போய் 40 நாட்கள் உபவாசம் பண்ணினவராய் தேறின போது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை பேச அவர் ஆரம்பித்தார். முதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவர் பாருங்க, இயேசு மனுஷனுடைய ரூபத்தை எடுத்து அந்த தெய்வம் கீழே வந்து தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை அவர் அனுப்பின, அவர் அழைத்த அழைப்புல சரியா அவர் நடக்க ஆரம்பித்தார். வேற எதுவுமே செய்யல, அலட்டி கொள்ளவே இல்லை. ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கையை நான் உன்னிப்பா அந்த மத்தேயு அதிகாரத்தை நீங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம தியானிக்க பயங்கரமா போகுது உள்ள. அவருடைய வாழ்க்கை, இயேசு ராஜாவுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. எதையும் கூட்டல, எதையும் குறைக்கல. பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை இயேசு ராஜாவுடைய வாழ்க்கை. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல இயேசு ராஜாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நீங்க முற்று நோக்கி கவனித்து பார்க்கணும். ரொம்ப அழகான ஒரு வாழ்வு. தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் 26 மலை பிரசங்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். திரளாய் ஜனங்கள் கூடி வந்திருந்த போது அவர் மலையின் மீது ஏறி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரசங்கம் தான் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மலை பிரசங்கத்துல 26 கட்டளைகள், கட்டளைகள்னு சொல்ல முடியாது, 26 என்ன சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இப்படிதான் வாழணும்னு சொல்லி 26 அம்சங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். 26 காரியங்களை, 26 வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 27 மற்றும் 28வது காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். வாங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இயேசு மறுபடியும் ஒரு விஷயம் இந்த கண்களை குறித்தே பேசுகிறார். நாம் இந்த கண்களை குறித்து பார்த்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம். விபச்சாரம், ஒரு மனுஷன் ஒரு பெண்ணையோ ஆணையோ, ஒரு மனிதன் பிற மனிதனை விபச்சாரம் செய்வது மாத்திரமல்ல, கண்களினால அந்த மாதிரி இச்சை நோக்கத்தோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி அந்த வலது கண்ணையும் வலது கையும் குறித்து என் தேவன் நாளில் விளக்கினார். இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது.
உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல என்ன சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் தெரியுமா? கண்ணில் பார்ப்பதெல்லாம் மெய்யல்ல. ஒரு சில வார்த்தை இருக்குல்ல, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், இல்லையா? அந்த மாதிரி கண்ணில் பார்ப்பது எல்லாமே மெய்யான காரியமா இருக்காது. அதுவும் அந்த சொல்றாரு, உன் கண்ணுல ரொம்ப அழகான ஒரு பார்வை இருக்கணும் மகனே மகளே. உன் கண் பார்வை எப்படி இருக்குது? ஒரு இடத்துல நான் ஒரு பெண்ணை குறித்து சொல்ல வேண்டுமானால் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெண் செய்த அந்த வேலையை சொன்னாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. வேதாகமத்துல ஒரு பெண்ணை குறித்து சுட்டுகிறார்கள். ஒரு பெண், அந்த ஊரால் ஜனங்கள்லாம் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த பெண்ணை கையின் களமா பிடிச்சிட்டு வராங்க. எங்கிருந்து? அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்துல அந்த பெண்ணை கையின் களமா பிடிச்சிட்டு இயேசு கிட்ட கொண்டு வந்து கீழே போடுறாங்க. சொல்றாங்க, இவள் விபச்சாரம் செய்துட்டு இருந்தா, நான் கையும் களமா கரெக்டா பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுட்ட கொண்டு வந்து கொடுத்து, இவளை தண்டிப்பீரா, என்ன பண்ணுவீர்னு சொல்லலாம் பார்க்கலாம். ஜனங்க உற்று நோக்கி பார்க்கறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாத்துடைய கண்ணும் வேற மாதிரி இருக்குது. ஆனா இயேசு ராஜாவுடைய கண் வேற மாதிரி இருக்குது. கீழே பார்த்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணு சொன்னார், நீ இந்த கூட்டத்துல எவன் எந்தெந்த ஆளெல்லாம் யோகியமா இருக்கிறீங்களோ, உண்மையா இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் நெல்லுங்க, மற்றவங்க எல்லாம் ஓடுங்கன்னாரு ஆண்டவர். அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு மனுஷனும் இல்லை. அந்த பெண் நினைச்சா இயேசுதான் உண்மையானவர் போல, யோகியமானவர் போல நம்மளை கல்லாலே அடிச்சு கொன்றுவாருன்னு. ஆனா இயேசு மறுபடியும் அவருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. என்ன பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகளே இனி பாவம் செய்யாதே போ, அவ்வளவுதான். அவருடைய பார்வை பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதனாலதான் அவருடைய உடம்பு, அவருடைய சரீரம், அவருடைய எல்லா காரியங்களும் வெளிச்சமா இருக்கிறது. எதையும் தப்பா பார்க்க கூடாது. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். முதல்ல பார்க்கிற ஒரு தோற்றம் கடைசி வரையில் இருக்குமா. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு வாலிப மகன் எனக்கு அறிமுகமானான். அந்த வாலிப பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லா விஷயத்தையும் பேசுவான். பார்த்துக்கிட்டே இருந்தேன். பைபிளை பத்தி பேசினா பைபிளை பேசுறான். ஏதாவது ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருளை பத்தி பேசினா அந்த ஆன்லைன் வாங்குறத பத்தி பேசுறான். எல்லாத்தையுமே பேசுறான். நான் பார்த்தேன், ஓவர் ஸ்மார்ட்னஸா இருக்கானே, ஒருவேளை இப்படிதான் இருப்பானா இல்ல நடிக்கிறானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாகவே ஒரு எரிச்சல் அந்த பையன் மேல வந்தது, அந்த வாலிப மகன் மேல. அது தப்பு. எரிச்சல் வரக்கூடாது. ஒரு ஊழியக்காரனா இருக்கிற எனக்கு எரிச்சல் வரக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் எனக்கு வரவே கூடாது, இயேசுவை பின்பற்றக்கூடிய எனக்கு. ஆனா என்னையே அறியாம அந்த பையனை கண்டாலே எரிச்சல், பயங்கர கோபம். நான் இடையில அந்த பையனை பார்த்தாலே அந்த பையன் அங்க இருக்கிறான் அப்படின்னா நான் போக மாட்டேன். ஒரு நாள் ஆவியானவர் இடத்துல பேசினார், மகனே நீ பார்க்கிற பார்வைதான் ரொம்ப தப்பு. யாரையும் நீ இவங்க இப்படிதான் சொல்லி பார்க்க கூடாது, இவங்க இப்படிதான் சொல்லி நீ கிரகிச்சு அவங்கள கெஸ் பண்ணி இப்படிதான் சொல்லி நீ நியமனம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தவறு அப்படின்னு. அதையும் நான் கேட்கல. அவனை பார்த்தாலே எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வீட்டுல ஜெப கூட்டம் நடந்தது. அந்த ஜெப கூட்டத்துக்கு அந்த வாலிப பையனும் உட்கார்ந்தான். சாட்சி வேளை ஆரம்பித்தது. ஆராதனை வேலை முடிச்சுட்டு கர்த்தருடைய ஜெப குறிப்பை நடத்தி சாட்சி வேளைக்கு நான் கடந்து போனேன். சாட்சி வேளையப்போ அந்த பையன் எழுந்து நின்று ஒரு காரியத்தை சொன்னான். ஒரு சாட்சியை, சின்ன ஒரு சாட்சியை சொன்னான். அந்த சாட்சியை எந்திரிச்சு நிற்கும் போது நான் அவன் முகத்தை பார்க்க விரும்பல. அசட்டையா கீழே குமிச்சிட்டேன். என்ன சாட்சியிலையும் குழப்பம் பண்றான் பாரு, எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கணுங்கிறானே. அதாவது ஒரு அட்டென்ஷன்ஸ், அத்தனை பேருடைய அட்டென்ஷன்ஸும் அந்த பையன் தான் பக்கம் திருப்பிக்குவான். அந்த மாதிரி என்னுடைய எண்ணம் பதிச்சு போச்சு. இதுலயுமா உன்னுடைய அட்டென்ஷன்ஸ் நீ எது எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி அந்த பையனை நினைச்சிட்டு அசட்டையா திரும்பினேன். ஒரு சத்தம் ஏற்பட்டது என்னுடைய காதலே. பரிசுத்த ஆவியானவன் இடத்துல பேசினார்.
மகனே எப்படி செய்யாத, அசட்டை பண்ணாத, அவன் சாட்சியை நீ முழுசா கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது பயந்து போய் நான் உற்று நோக்கி கவனித்து பார்த்து அவன் சாட்சி பேசுறான், சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறான் அந்த தம்பி. நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அவன் சொன்ன சாட்சி பயங்கரமா இருந்தது. தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த பையனுக்கு அவ்வளவு அழகான உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. தேவையான அந்த பண உதவியை என் ஆண்டவர் அழகா பூர்த்தியா செய்து முடித்திருக்கிறார். அதை முடிக்கும் போதுதான் ஆவியானவர் சொன்னாரு, உன் கண்ணை நீ சுத்தப்படுத்து. இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரையிலும் அந்த பையன் மாத்திரமல்ல, யாரையுமே நான் அந்த மாதிரி நினைக்க கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டேன். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும். 3 மாதங்கள் தான் இருக்கும். இப்பதான் நடந்த சம்பவம். தேவன் என்னை இன்னும் சீர்திருத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்கும் நேரா கடந்து வருகிறது. உங்க கண்ணுல ஒருத்தரை நீங்க பார்க்கும் போது சரியா பாருங்க, இல்லைன்னா அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் செய்த தவற நீங்க செய்யாதீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அதனுடைய அர்த்தம், முழு அர்த்தம் என்ன தெரியுமா? கண் பார்வையில ஒரு மனுஷனை பார்க்கும் போது இந்த மனுஷன் இப்படிதான் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் வேலை செய்யாது. அந்த பையனை பார்த்தா பாத்தீங்களா, நான் பேசக்கூட இல்லை, என் கண்ணில் அவன் அவனுடைய காரியங்கள் எரிச்சலா இருக்கும் போது நான் பைக்கை திருப்பிட்டு போயிட்டேன். என் கை திரும்பிடுச்சு, என் கால் திரும்பிடுச்சு, என்னுடைய வாய் பேசாம அடைச்சு போச்சு. உங்க சரீரம் முழுவதும் அடைக்கப்பட்டு போகும். அதுக்கப்புறமா என் கண்ணை தெளிவுபடுத்திட்டு அந்த பையனை பார்த்த போதுதான் என்னுடைய கை அவனுடைய கையை பிடிக்க ஆரம்பித்தது. அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தது என்னுடைய இருதயம். என்னுடைய வாய் அவனிடத்துல வசனத்தை சொல்ல ஆரம்பித்தது. என்னுடைய கால்கள் அவனை தேடி போக ஆரம்பித்தது. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை ரொம்ப பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. யாரையும் தேவையில்லாம இந்த மாதிரி பார்வை பார்க்காதீங்க. ஒரு அசட்டையான பார்வை இருக்கக்கூடாது. அதுதான் அந்த சொல்ற இடத்துல உன்னுடைய பார்வையில அசட்டை இருக்கக்கூடாது. உன்னுடைய பார்வையில ஏளனம் இருக்கக்கூடாது. உன்னுடைய பார்வையில என்னத்தை போய் அப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப 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 தவறு. 2015 வருடம் 2015 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் குடும்பமா 25ஆம் தேதி சேலம் பட்டணத்துக்கு கடந்து போயிருந்தோம். 23ஆம் தேதி நைட்டே நாங்க போயிட்டோம். 24ஆம் தேதி ஒரு சர்வீஸ் நடந்துச்சு. 25ஆம் தேதி அந்த இடத்துல சேலத்துல என்னுடைய மாமா பாஸ்டர் ஜேக்கப், அவர் இப்ப இல்ல, தேவ சமூகத்துல அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த பாஸ்டர் ஜேக்கப் அவங்க சபை சேலம் பட்டணத்துல இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு நாங்க போய் தங்கி சுவிசேஷம் அறிவிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம்னு சொல்லி கடந்து போனோம். அந்த இடத்துக்கு நான் கடந்து போயிருந்த போது மாமா சொன்னாங்க, காலையில சர்வீஸ் நம்ம சர்ச்சில் நீங்க செய்தி கொடுங்க, அதுக்கப்புறமா முடிச்சதும் சேலம் டவுன் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, நான் திருவிருந்து நாங்க கொடுக்க போகணும், புது சர்ச்சு. நான் தான் ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து கொடுக்க போவேன், நான் திருவிருந்து கொடுக்க போகணும். அவங்க சொன்னாங்க செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எங்க சொந்தக்கார தம்பி ஒருத்தர் வராரு, அவரு தான் எங்க சபையில செய்தி கொடுக்குறாருன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்ப அவரையே கூட்டிட்டு வந்துருங்க, அவர் செய்தி கொடுக்கட்டும், நீங்க திருவிருந்து ஆராதனை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ரெடி ஆயிக்கிங்க, இந்த ஆராதனை முடிச்சுட்டு சேலம் டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சபைக்கு நம்ம எல்லாம் போய் நீங்க செய்தி கொடுங்க, நான் திருவிருந்து கொடுத்து முடிச்சிடுறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நானும் ஆயத்தமான தேவ சமூகத்துல ஜெபித்து சரி மாமா அப்படின்ட்டு செய்தி கொடுத்து முடிச்சேன். சேலம் அவருடைய திருச்சபையில செய்தி கொடுத்து முடிச்சுட்டு தேவ வார்த்தையை சொல்லிட்டு நாங்க கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி சேலம் டவுனுக்கு நாங்க போனோம். அந்த டவுன்ல அந்த பாஸ்டர் உடைய சபைக்கு நான் மேல ஏறி போனேன். அங்க இருக்கிற ஜனங்க கொஞ்சம் பேர் தான், மிஞ்சி போனா ஒரு 20-30 பேர்த்துக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இதை விட ரொம்ப ஒல்லி. 2015 2014 அப்படிங்கிற போது ரொம்ப ஒல்லியா இருப்பேன். என்னை பார்த்தா ஒரு ஊழியக்காரனவே தெரியாது, ரொம்ப சின்ன பையனாட்டு இருப்பேன், ரொம்ப சின்ன பையனாட்டு இருப்பேன். உள்ள போனதையுமே அந்த பாஸ்டர் என்னை பார்த்த விதமே சரியில்லை. நான் பார்த்தேன், அசட்டையான ஒரு பார்வை அந்த பாஸ்டர்.
ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நம்ம ரொம்ப சின்ன பையனாட்டு இருக்கோம்ல, அதனால ரொம்ப அசட்டையா நினைக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஆயத்தமாய் வர சொன்ன அந்த பாஸ்டர் கடைசியில என்ன நினைச்சாருன்னு தெரியல, மேலே எங்களையும் பார்த்துட்டு எங்க மாமாவை கூப்பிட்டு, இல்லைங்க நீங்களே வார்த்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க, நானும் பைபிளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், கூப்பிடவே இல்லை. எங்க மாமாவை முன்னாடி போயிட்டு காலையில நல்ல செய்தி என்னுடைய சொந்தக்கார தம்பி கொடுத்தாரு, அருமையான வார்த்தை, நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். நான் உற்று நோக்கி பார்த்தேன், என்ன ஆண்டவரே வர சொன்னீங்க, வந்தேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக சொன்னீங்க, ஆயத்தமானேன், ஆனா முன்னாடி என்ன கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டருடைய கண்கள்ல ரொம்ப எல்லாத்தப்போ இவங்க செய்தி கொடுத்துட போறான், வந்திருக்கிறவங்க தான் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசட்டையாய் நினைத்தார். நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கார் என்னுடைய இதயத்துல, மகனே நீ பொறுமையாரு, நீ பொறுமையாரு, நான் உன்னில் மகிழ்ப்படுவேன்ங்கிற வார்த்தையை மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்காரு. நீ யாரையும் தப்பா பாத்துறாரு, சரியா இருக்கு சரியா விட்டுரு 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 என்னைய வந்து அவர் கூல் பண்ணிட்டே இருக்காரு. எனக்குள்ள ஒரு வியாகுலம், என்ன 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 காரணம், ஏன் அழைப்பு, என்னுடைய எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லி நேரம் கழிந்து போனது. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்தது. அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் உடன்பேட்டையில் வந்திருக்கிற சகோதரர் முன்பாக வந்து இறுதி ஜெபத்தை செய்து முடிப்பார், அதற்கு பின்பாக திருவிருந்து ஆராதனை ஆயத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி பைபிள் எடுத்துட்டு ஜெபிக்க போலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது ஆவியானவர் பேசினார், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு தெளிவாய் வந்தது. சந்தோஷமா சரி யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் நின்றுட்டு மைக்கை வாங்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஒரு 4 வரி பாடலை பாடிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கர அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பித்தார். அங்க இருக்கிற ஜனங்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிச்சு நல்லா ஜெபிச்சு முடிச்சோன்னு அந்த பாஸ்டருடைய பார்வையில வேற மாதிரி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். திருவிருந்து ஆராதனை முடிச்சோன்னு அந்த பாஸ்டர் சொன்னாரு, என்னை கூப்பிட்டு, பிரதர் எங்க சபை மக்கள் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மா மேல அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. லைனா கண்ணை திறந்து பார்க்கிற லைனா நிக்கிறாங்க எல்லாரும், அந்த சபையே நிக்குது, சபை முழுசா நிக்குது. கேரளால இருந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இங்கிலீஷ்ல, பாசம் நிக்கிறாரு, நான் தமிழ்ல பேசுறேன் ஜெபிக்கிற, அவர் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கிறார். முடிக்கும் போது ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளை ஒரு பையன் வந்தாங்க. முடிவில் யாருன்னு சொன்னா அது பாஸ்டருடைய மனைவி, பிள்ளை, பையன். நான் கேட்டேன், சிஸ்டர் உங்க வீட்டுக்கார் யார் அப்படின்னு. இவருதான் எங்க பாஸ்டர் தான் வீட்டுக்காரு, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? வேண்டாம் சிஸ்டர் எதுக்கு அப்படின்னு பாஸ்டர் சொல்றாரு. இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்காக, எங்க குடும்பத்துக்காக, எங்க சபைக்காக ஜெபிச்சு ஆகணும் பிரதர், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஜெபிச்சு முடிச்சோன்னு ஒரு பெரிய ஒயிட் கவர் எடுத்தார். ஒயிட் கவர் எடுத்து பண்டில் பண்டிலா உள்ள பணம் இருந்தது. அந்த நாட்கள்ல என் தேவன் என்னை காணிக்கே வாங்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். 2015ல 2016ல தான் நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அப்பதான் காணிக்க வாங்க என் தேவன் அனுமதி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இப்ப வரையிலும் தேவசமத்துல காணிக்க வாங்கிட்டு இருக்கிறேன். 2015 வரையில எங்கேயும் நான் காணிக்க வாங்கினதே கிடையாது. அந்த சகோதரன் அந்த பாஸ்டர் லம்பா அமௌண்ட உள்ள போட்டு வச்சுட்டு கையில கொடுத்து, பிரதர் நல்ல ஜெபம் பண்ணீங்க, அத்தனை பேத்துக்கும் நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஒரு வெளிப்பாடுகள், ரொம்ப 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 நன்றி பிரதர்னு சொல்லி அந்த காணிக்கை கவரை கொடுத்து லம்பா கொடுத்தது. அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய பார்வை உள்ள வரும்போது ஒரு மாதிரி இருந்தது, ஜெபம் பண்ணினும் போது ஒரு மாதிரி இருந்தது. நான் அந்த காணிக்கை வாங்கல, ரிட்டர்ன் பண்ணி, ஆண்டவர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எப்பவுமே நான் வாங்கினது இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி ஜெபிச்சுட்டு கீழே வந்து நான் கார் எடுத்துட்டு மறுபடியும் அந்த சேலம் டவுன்ல இருந்து பனமரத்துப்பட்டி, மாமாவோட ஊர் வந்து பனமரத்துப்பட்டி கிராமம், கார்ல பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் இடத்துல பேசினார், மகனே இப்படிப்பட்ட ஊழியக்காரரை போல நீ இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இங்க கொண்டு வந்த உன்னையே. அன்பு சகோதரனே சகோதரியே, யாரையும் ஏளனமா பார்க்க கூடாது.
தாவீது இஸ்ரவேல் ராஜாவாக தேர்வு செய்வதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த வீட்டாரால புறப்பே தள்ளப்பட்டான். எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா காமிக்கிறாங்க சாமுவேல்ட்ட, இவங்க பையன், இவன் என் பையன், இவன் பையன். ஆனா தாவீது மட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ஓரத்துல. தாவீது குறிச்சு அவங்க சொல்லல, பேசல. ஆனா என் தேவன் மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு யார ரொம்ப எளிமையா ரொம்ப சிறுக நினைச்சாங்களோ அந்த தாவீதை எடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில யாரையும் நீங்க அசட்டையா நினைக்காதீங்க. உங்க கண்களால அசட்டையா நினைக்காதீங்க, அசட்டையா பார்க்காதீங்க. யாரையும் உங்க கண்களால தீர்மானம் செய்யாதீங்க. உங்க கண்கள் தான் வெளிச்சமா இருக்கணும். இயேசு பாருங்க எல்லாத்தையும் அழகா பார்த்தார். யூதாஸ் காரியத்தையும் காட்டி கொடுக்கிறது, யூதாஸ் காரியத்தையும் அழகா பார்த்து அவர் அன்பு கூறுவராயிருந்தார். நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இயேசுவை போல வாழணும். தயவு செய்து இந்த மலை பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. யாரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவங்க இப்படிதான் அப்படிதான் சொல்லி. பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேளுங்க. அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். என்னை தெளிவுபடுத்தினவர் இதோ உங்களையும் தெளிவுபடுத்த வல்லமையா இருக்கிறார். கண்ணுல ஒருத்தரை பார்த்து ஒரு தப்பா வச்சுட்டீங்க, உங்க சரீரம் பேசவே பேசாது, வாயும் பேசாது, கையும் போகாது, காலும் போகாது, இருதயம் கிட்ட போகாது. அப்புறம் எப்படி ஜெபம் பண்றது? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல பிறரை நேசி. இந்த வசனத்தின்படி நீங்களும் நான் எப்படி வாழ முடியும்? அன்பு கிறிஸ்தவனே, மனம் திரும்புங்கள். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய கண்களை சுத்தப்படுத்துங்க. உங்க கண் பார்வையில சுத்தத்தை கவனிங்க. உங்கள் உடல் முழுவதும் சுத்தமா இருக்கும். அந்த சுத்தத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல இயேசுடைய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு ராஜா அப்பதான் உங்க மூலமா என் மூலமா மகிமைப்படுவா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை உங்களுக்கு விசுவாசமா உள்ள போயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சரி, அடுத்த ஒரு வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 34 வரை இருக்கு. வாசிக்க வேண்டாம், நீங்க தயவுசெய்து வீட்டுல தியானிச்சு பாருங்க. டைம் நமக்கு கம்மியா இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 34 வரைக்கும் இருக்குது. அதுல 24வது வசனம் மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவரை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதுல 2 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் பாகம் உலக வேலையிலேயே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வேலை 3 வேலை 4 வேலை செய்வாங்க. 2 பாகத்தை குறித்து நான் பேச போகிறேன். முதல்ல ஒரு மனுஷனுடைய உலக வேலைகளில 2-3 வேலைகள் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதே போல ஒரு மனிதன் வேலையை செஞ்சு ஊழியமோ தேவனுக்கு கனமான பரிசுத்தமான ஊழியத்தை செய்யும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒருவேளை இன்னைக்கு டைம் 10 அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு வந்தாலும் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் முடிக்க பாக்குறேன். என்ன அப்படின்னா, முதல் காரியம், ஒரு மனிதன் வேலை செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எஜமானனுக்கு நீ உண்மையா இருக்கணும், நீ சரியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தராகிய தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு அது புரியலையா? மாசம் 3வது சனிக்கிழமை எழுப்புதல் உபவாச ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்க மூலமா உடுமல்பேட்டையில. அந்த ஜெப கூட்டத்துக்கு நிறைய ஜனங்க வருவாங்க. அதுல ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்க கூட்டத்துக்காகவே நான் ஜெபம் பண்ணி வந்தேன் பிரதர். இன்னைக்கு எனக்கு வேலை, எங்க தாத்தா இறந்துட்டாரு, அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு போவாங்க. பலிபீடத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன், ஜெபிக்க வருவாங்க முன்னாடி எல்லாரும். ஜெபம் பண்ணிட்டு முடிக்கும் போது அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு சாப்பிட போவாங்க, பின்னாடி போவாங்க. ஆவியானவர் இந்த இடத்துல பேசுவார், மகனே இவனை என்கரேஜ் பண்ணாத, ஏன்னா இவங்க இங்க வந்து ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு கிடைக்காது, இவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது, இது ரொம்ப தப்பு, பொய் சொல்லக்கூடாது அப்படி. நான் அந்த சகோதரிகிட்ட கூப்பிட்டு வரணும்னு சொன்னேன்.
2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சா இந்த மதமா நடக்கும். அதனால உங்களை வேலையை விட்டு நான் வர சொல்லல. நீங்க வேலை செய்கிற எஜமானுக்கு உண்மையா இருங்க. உண்மையை சொல்லிட்டு வாங்கம்மா. பிரேயர் மீட்டிங்னு சொல்லுங்க, விட்டா வாங்க, விடலையா அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா செய்யற வேலையில உண்மை இருக்கணும். முதல்ல அதுதான் ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷன் 2-3 வேலை பார்ப்பாங்க. அந்த 2-3 வேலை பார்க்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையிலையும் அரையும் குறையுமான ஒரு வேலையா இருக்கும். அடுப்படியில ஒரு வேலை செஞ்சுட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சா 2 வேலையிலும் அரையும் குறையுமா தான் இருக்கும். செஞ்சா ஒரு வேலையை திருத்த செய்யணும், இல்ல செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உலக பிரகாரமாய் வாடுகிற மனிதனே, நீ ஒரு வேலையை செஞ்சா விசுவாசத்தோடு என் தேவன் இந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பார். நிறைய பேரு என்ன பிரதர் பண்றது, இந்த வேலையில போறோம், மாசம் சம்பளம் பண்றது இல்ல, இந்த வேலையும் சரியா இல்ல, அதனால பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல பிரதர், அதுலயும் ஆசீர்வாதம் இல்ல பிரதர். எப்படி இருக்கும்? ஒரு கால ஆத்துல ஒரு கால சேத்துல வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் 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 என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஈசாக்கு தேவனை நம்பி அந்த வறட்சியான நாட்களில் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்க விசுவாசம் யார் மேல இருக்குது? ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை, அடுத்த வேலை இன்னொரு வேலை. இது என்ன விளையாட்டா? ஒரு வேலை செஞ்சாலும் திருத்த செய்யணும். நான் ஒரு சுவிசேஷகன். நான் ஒரு வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன், ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். எதற்காக அப்படின்னா, மாசம் மீட்டிங் நடக்கும், அவங்களும் ஊழியக்காரங்க. அந்த வீட்டுக்கு நான் கடந்து போய் நோட்டீஸ் கொடுக்க நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்காரமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சபையில. அந்த அம்மாவுடைய கணவர் என்னிடத்துல சொன்னார் ஒரு வார்த்தையை, பிரதர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆம்வே, ஆமா ஆம்வேவா, ஆம்வே ப்ராடக்ட்ஸ், கரெக்ட், ஆம்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்க அந்த பிசினஸ் பண்ணுங்க பிரதர், நிறைய பேரை பாக்குறீங்கல்ல, அந்த பிசினஸ் பண்ணுங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னன்னா, ஊழியத்திலிருந்து வரக்கூடிய காசெல்லாம் ஊழியத்துக்கு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய காசு உங்க குடும்பத்துக்கு ஆகும் பிரதர் அப்படின்னு சொன்னார். நானும் மண்டை ஆடிட்டு சரி சரி சரின்னு வந்துட்டு வெளியில யோசனை பண்ணேன், பரவாயில்லையே நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு பிரதர் அப்படின்னு. மாலை நேரத்துல நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன், தேவசமத்துல ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ என்னை நம்பி வந்தீங்கன்னா என்கிட்டயே தான் இருக்கணும். இல்ல காலையில் நினைச்ச பாரு ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் நீ செய்ய நினைச்சீங்கன்னா அப்படியே போயிடு, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்காத. ஆண்டவர் சொன்னார். அன்னையில இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த பிசினஸ் செய்யுங்க, ஆன்லைன் பிசினஸ் செய்யுங்க, ஆன்லைன் எதையும் செய்யக்கூடாது என்றாலும் சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னைய நம்பி இருந்தீங்கன்னா நீ என்னைய தான் முழுசா சார்ந்து இருக்கணும். நான் உனக்கு போஷிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். இப்ப வரையிலும் எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. இந்த வேலையை விட்டா வேதாகமத்தில் கூடிய வசனத்தை போதிக்கவும் ஜெபிக்கவும் ஜெப கூட்டத்தை நடத்தவும் இது மாத்திரம்தான் என் வேலையை தவிர வேற எந்த வேலையும் கலந்துக்கிறதே கிடையாது. தெளிவா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தெளிவா இருக்கணும். இன்னும் என்னுடைய திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்னன்னா, பிரதர் நீங்க முழு நேர ஊழியம் பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஊழியம் போயிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷம். உங்க மனைவி ஊழிய அழைப்பு இருக்கா தெரியல. அவகிட்ட கேட்கும் போதும் அவங்களுக்கு அது தெரியல ஊழிய அழைப்பு. என்ன சொல்றதுன்னு என்னை கேட்கிறாங்க. என்ன செய்யறது? என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு உலகம், உங்க மனைவி வேணா ஏதாவது நல்ல ஒரு கம்பெனியில வேலைக்கு போகட்டும், நீங்க ஊழியம் செய்யுங்க, உங்க ஊழியத்துல இருந்து வரக்கூடிய காசு ஊழியத்திற்கும் உங்க மனைவி சம்பாதிக்க வேண்டிய காசு உங்க வேலைக்கும் உங்களுடைய வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்குல்ல பிரதர், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அப்பவும் என் ஆண்டவர் உண்மையை ஒண்ணு சொன்னார், மகனே என்ன நம்புனா நீயும் உன் மனைவியும் சாகுற வரையில் என்னதான் நீ சார்ந்து இருக்கணும். ஒரு நொடி
உலகத்தை நம்பி அப்படி போயிட்டீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகிடுவேன், என் கிருபை உன்னை விட்டு விலகிடும். அன்னைக்கு ஆண்டவர் இடத்துல பேசினார். இப்ப வரையிலும் யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்டாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க எங்க வேலை இதுதான், செத்தா சாகுறோம், வறுமையா சாகுறோம், தப்பே இல்லை, எங்க வேலை இதுதான். ஆனா என் தேவன் இதுவரையிலும் எங்களை நல்லபடியா போஷித்து வருகிறார், தேவைகள் அத்தனையும் சந்தித்து வருகிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல பாருங்க, நெட்வொர்க் கேட்டோம் நாங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நல்ல ரெசல்யூஷன் போன் வேணும் ஆண்டவர், ஐபோன் வேணும், எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்கள் நான் சந்தித்து பேசுவது அவர் எங்களுக்கு கொடுத்த பிச்சை, அதுதான் உண்மை. ஏன் தெரியுமா, 2 எஜமானுக்கு நானும் என் மனைவி வேலை செய்யாம அவரை தான் நம்பி இருக்கிறோம், வேற யாரையும் நம்பி இல்ல. அவர்தான் எங்களுடைய எஜமான், அவர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இயேசு ராஜா ஒருவரே எங்களுடைய எஜமானா இருக்கிறார். இதுதான் சொல்றேன். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு வேலையை நினைச்சு நின்று இயேசுவை விசுவாசித்து நிற்கும் போது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம மத்தியில செய்வார். ஆதலால் அப்படி ஒரு வேலையை செஞ்சு இயேசுவை நம்பி வாழுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இன்னித்த நாளில் ஆண்டவர் உங்களை போஷிக்கிறாரா, விட்டுருங்க, நாளைக்கு அவர் பார்த்துக்குவாரு. ஏன் தெரியுமா, ஒரு புல்லுக்கு என்ன தேவைன்னு என் தேவன் வைத்திருக்கிறார், ஒரு சின்ன பூச்சிக்கு என்ன தேவைங்கிறத அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு காகத்துக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி காகத்தையும் புல்லு பூச்சி ஒவ்வொரு சின்ன புழுக்களையும் கவனிக்கிற என் தேவனால உங்களையும் என்னையும் கவனிக்க முடியாதா? உங்களுடைய தேவைகளை என்னுடைய தேவைகளை என் தேவன் பரிமாணங்களை சந்திக்க முடியாதா? நம்பிக்கை எங்க போச்சு? விசுவாசிங்க, தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார், விசுவாசிங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு வேலை செஞ்சாலும் அவரை நம்பி செய்யுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுக்கலினா பாத்துக்கலாம். என்னை ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அதுதான் உண்மை. தேவைகளையும் சந்தித்து அவர் எல்லாமே கொடுப்பாருங்க. நம்பணுங்க, நம்பி நிக்கணும். அப்படியே காற்று பறக்கடிக்கிறது போல கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அந்த நொடியிலையும் அவரை சார்ந்து இருக்கும் போது அவர் நம்முடனே கூட இருப்பார், நம்மை அவர் பலப்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதீங்க. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுவதனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு வேதம் சொல்லுகிறது. இறுதியாய் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லி என் தேவன் முடிக்கிறார். என்ன அப்படின்னா 32, 33, 34 வாசிங்க. 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவர் சொல்றாரு. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் யாருன்னா, இயேசு ராஜாவை தெரியாதவங்களும், இயேசு ராஜாவை அறிந்து பின்வாங்கி போனவங்களும், இயேசு ராஜாவை பிடிக்காம விலகி போனவங்களும் தேடுறாங்களாம். ஆனா இயேசுவை தேடுகிற ஜனங்களுக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. என்ன செய்ய சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் என்ன? நிறைய பேர் முதலாவது தேவ ராஜ்யம் சபைன்னு வச்சுக்குவாங்க. இப்ப எங்க சபைக்கு போறீங்க? எங்க சபை திறந்திருக்குது? இப்ப எப்படி தேவராஜ்யத்தை 1 மாசம் எப்படி தேடிட்டு இருக்கிறீங்க? தெரியுமா தேவராஜ்யம்? அந்த ஆன்லைன்ல வர்றது தேவராஜ்யம் இல்ல, டிவியில பார்த்து அப்படியே ஜெபிக்கிறது தேவராஜ்யம் இல்ல. உண்மையான தேவராஜ்யம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் 4 செவுத்துக்குள்ளாக உள்ள கடந்து போய் கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால்ல உட்கார்றான் பாரு, அதுதான் தேவராஜ்யம். யாருக்கும் தெரியாதவன் நம்ம நட்டு முழங்கால 2 கைகளை உயர்த்தி இயேசுவே என்னோடு கூட பேசும் ஆண்டவர் என்று சொல்லி மணிக்கணக்கா இயேசுவோடு பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? மணிக்கணக்கா தேவ சமூகத்துல ஜெபிக்க காத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதுதான் தேவராஜ்யம். என் இயேசு சொல்லுகிறார், இது அது இதுன்னு பறந்து ஓடாத. இந்த பிசினஸ் செய்யலாம், அந்த பிசினஸ் செய்யலாம், இந்த வேலைக்கு போலாம், அந்த வேலைக்கு போலாம், இந்த நாட்டுல வேலை சரியில்லை, வெளிநாட்டுக்கு நான் போறேன், மலேசியாவுக்கு போறேன், துபாய்க்கு போறேன். வேண்டாம் சகோதரனை, எங்கேயும் போகாத. இருக்கிற இடத்துல நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீ ஜெபிக்க ஆயத்தமாகு.
அதுக்கப்புறம் வேற என்ன அதை சொல்லுது? ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். எது தெரியுமா நீதி? இதோ இந்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் நீதி. முதலாவது செபிக்க தேவ ராஜ்யத்தை தேடுங்க, நீதியின்படி நடக்க இந்த வேத வசனத்தை முழுசா எடுத்து படிங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆர்டர் கொடுக்கிறாரு? பெனிஃபிட் வாசிங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எது? உங்க தேவைகள் எல்லாமே கூட கொடுக்கப்படுமா? ஒன்னு ரெண்டு இல்ல, கூட கொடுக்கப்படுமா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். பிசினஸ் பீப்பிள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்களை தொடுகிறது. ஐயோ ஐயோன்னு சொல்லாதீங்க, ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க, கவலைப்படாம இருங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தனி மனுஷன் நின்று தேவ சமூகத்துல செபிக்க, யாக்கோபை போல போராடி செபிக்க ஆயத்தமாகுங்க. இதோ நீதியின் கட்டளைகளை வாசிக்க ஆயத்தமாகுங்க. அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் பரிபூரணமாய் கூட கொடுக்கப்படும். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சிருக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே